இன்றைய புனிதர் செப்டம்பர் 18 புனிதர் ஜான் மசியஸ். பிறப்பு மார்ச் 2, 1585, ரிபெய்ரோ டெல் ஃப்ரெசனோ, எக்ஸ்மடிரினோ, ஸ்பெயின். இறப்பு செப்டம்பர் 16, 1645, லிமா, பெரு, புதிய ஸ்பெயின். புனிதர் பட்டம் கிபி 1975 திருத்தந்தை 6ஆம் பவுல். புனிதர் ஜான் மசியஸ் 1620ஆம் ஆண்டு பெரு நாட்டில் சுவிசேஷ பணியாற்றிய ஒரு ஸ்பானிஷ் டொமினிக்கன் துறவி ஆவார். இவரது பிரதான உருவப்படம் லிமா நகரில் உள்ள ஜெபமாலை அன்னை பேராலய திருப்பலி பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 1970ஆம் ஆண்டு பெரு நாட்டின் லிமா நகரில் உள்ள செயின்ட் லூயிஸ் என்னுமிடத்தில் இவரை கௌரவிக்கும் விதமாக இவர் பெயரில் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. துறவு மடத்தில் மசியாஸின் வாழ்க்கையானது உற்சாகமான ஜெபம், அடிக்கடி தவம் மற்றும் கருணை பணிகளுடன் நிறைந்திருந்தது. இவரது கடின மற்றும் சிக்கன நடவடிக்கைகளின் விளைவாக அவர் விரைவில் நோயுற்றார் மற்றும் ஆபத்தான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. ஆயினும் கூட அவர் துறவு மடத்தின் வாயில்களில் காத்திருந்த மற்ற நோயாளிகளின் கவனிப்பிற்கும் அவர் தொடர்ந்து புன்னகையுடன் கவனம் செலுத்தினார். யாசகர்களும் ஊனமுற்றோரும் மற்றும் பிற பின்தங்கிய நபர்களும் லிமா முழுவதும் காணப்படுகின்றனர். அவர்கள் ஆலோசனை மற்றும் ஆறுதலுக்காக மடாலய வாயில்களில் அவரிடம் திரண்டனர். ஏழைகள் உணவிற்காகவும் செல்வந்தர்கள் அறிவுரை மற்றும் ஆலோசனைகளுக்காகவும் அவரிடம் வந்தனர். இருப்பினும் மசியாஸ் மற்றவர்களுடன் உரையாடல் நடவடிக்கையில் ஈடுபடுவதை பற்றி சிந்திக்காமல் அதிக நேரத்தை தனிமையில் ஜெபத்திலும் தவத்திலும் செலவழிக்க விரும்பினார். அவர் இதனை தமது மடத்தின் மடாதிபதி அருட்தந்தை ரமிரேஸ் என்பவரிடம் ஒப்புக்கொண்டார். மடாதிபதி ரமிரேஸ் இவரை பற்றி பின்வருமாறு கூறுகிறார்: அவர் கீழ்ப்படிதலையும் அவர் ஏற்ற பிரமாணங்களையும் ஒருபோதாவது பின்பற்றவில்லை என்றால் யாரும் அவரது முகத்தை கூட பார்த்திருக்கப் போவதில்லை. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் செய்து வந்த துறவு மடத்தின் சுமை தூக்கும் பணி மற்றும் அவரது உத்தியோகபூர்வ நிலைப்பாடானது தனிமையில் இயங்கும் தன் இயல்பான மனோபாவங்களுக்கு எதிரானது எனினும் அவர் தமது கீழ்ப்படிதலையும் தமது சத்திய பிரமாணத்தை ஒழுங்கமைப்பதையும் தொடர்ந்தார். இதுவே அவரை மகிழ்ச்சி நிறைந்த நிறைவேற்றத்துடன் நிரப்பியது. இவர் 1645ஆம் ஆண்டு இயற்கையான காரணங்களால் மரித்தார்.